விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय வரதராஜ் वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேரில், இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. உலகத்தின் மிக சிறந்த உயிரினமான மனிதர்களாகிய நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தை உலகத்தை ஆண்டோம். ஆண்டோம். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே பூமி நம்ம கையில் கொடுக்கல. நம்ம அந்த பூமியில் ஒரு ஒன்றில்லாத மிருகமாக இருந்து அறிவை வளர்த்து அது எல்லாத்தையும் அழித்து நம்ம ஆண்டோம். அதனால தான் நம்மளால் யாரையுமே சமமாகவோ அன்பாவோ அரவணைப்பாவோ காதலாவோ நமக்கு பார்க்க வராது. சக மனிதனை, வேறு நாட்டுக்காரனை, வேறு ஸ்கின்காரனை, வேறு மரத்தை கும்புறவனை. ஏன் நமக்குள்ளது பிரிவினலாம் இருக்குன்னா, நேச்சர் ஒன்றும் நம்மளுடைய பூமியில் போட்டு எல்லாம் ஒன்றா வாழுங்கன்னு சொல்லலை. நம்ம இந்த இடத்துக்கு மனுஷன்னு வர்றதுக்கே பல பேரை கொண்டு தான் வந்திருக்கோம். ஸோ ரத்தம் நம்ம டிஎன்ஏல இருக்கிறதுனால நம்ம பேசிக் புத்தி ஒன்று அழிக்கிறது தான். அழித்து நம்மளை தற்காத்துக்கிறது. சர்வைவல், எவல்யூஷன், டார்வின். இல்லைப்பா இது ஒன்று தான் தீர்வா, நம்ம இப்படியே தான் இருக்கணுமா? இல்லை, இதிலிருந்து அடுத்த நிலைக்கு போகலாம், கடவுள் தன்மைக்கு போகலாம் அப்படின்னு வரத்தேன். கபிலவஸ்துலேருந்து வந்த ஒரு ஆள் கண்ணு மூடி உட்காந்து உள்நோக்கி போய் புத்தத்தன்மை அப்படின்னு கொண்டு வந்தார். ஓகே, நானும் இவ்வளோ எபிசோடும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பேன். தியானம், உள்நோக்கிய பயணம், ஆன்மீக பயணம், தன் உணர்வு, உள்ளொளி, தம்முள் அமிழ்தல், பிரஜை உணர்வு, நெத்தி கண்ணு, மூணாவது கண்ணு எல்லாம் சொல்லியிருப்பேன். கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ், காக்னிஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன். சரி, அப்படி ஒன்று நமக்குள்ளே இருக்குன்னா ஏன் அந்த நிலைக்கு போகாமல் இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம்? உங்களுக்கே தோணலாம்ல. நமக்கு தெரியுது நம்ம இன்னும் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. நம்ம உடம்பு இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு, ஆனால் மனசு ஒன்று இருக்குது. மனசை தாண்டி நான் யாருன்னு கேட்குது, கடவுள் யாருன்னு கேட்குது, நான் யாருன்னு கேட்குது, இந்த பூலோகம் என்னென்னு கேட்குது, காஸ்மோஸ் என்னென்னு கேட்குது, யூனிவர்ஸ்னால் என்னென்னு கேட்குது, பிக் பேங்னா என்னென்னு கேட்குது. அது தேடுது. அப்போது அந்த இடத்துக்கு அது போனோம்ல, எங்கே தங்கி நிற்கிது? ஏன் குழப்பிக்கிட்டு? ஏன் இன்றைக்கி பசி, பஞ்சம், பட்டினி, கொலை, ஜாதி, மதம் ஏன் பிரிஞ்சு கிடக்கிறோம்? ஏன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகல? நீங்கள் தானேப்பா சொல்கிறீங்க. அது ஏன் தன்னை வருத்தி ஒரு கஷ்டமான விஷயமாக அந்த கான்ஷியஸ்னஸை உடம்புக்குள்ளே வச்சுருக்கான்? அது பிரச்சனை. இப்போ நான் சொல்கிறேன், இல்லைங்க வெளி உலகத்தில் ஒரு பதிலும் இல்லை, தனியாக அமர்ந்து உங்களுக்குள்ளே கண்ணை மூடி உள்ளே போகணும், யாரும் பண்ண போகிறதில்ல. லூசு போய் ஒன்றாம் தேதி ஆனால் சோத்துக்கு என்ன பண்ணுவோன்னா திட்டிட்டு போக போகிறீங்க. எனக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. ஏன் அந்த இடத்துக்கு மனிதனால் ஈஸியாக போக முடியல? நம்ம மட்டும் தான் அதுக்கு சூஸ் அண்ட் ஸ்பீஷிஸ்ன்னு தெரியுது. we have the only one who have awareness, who have consciousness, who have objective, subjective experience எல்லாம் இருக்குன்னு தெரியுது. அது குவாலின்னு சொல்கிறானுங்க. அந்த அப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை டினோட் பண்ணுறதுக்கு நம்ம அறிவியல் தெரியுது, அப்ஸ்ட்ராக்ட் சிம்பிளை வச்சு கம்யூனிகேட் பண்ண தெரியுது, லாங்குவேஜ் கண்டுபிடிக்கிறெல்லாம் செய்கிறோம். ஏன் இவ்வளவு விஷயங்கள் ஒரு மிருகங்கள் கிட்டேருந்து, செடிகள் கிட்டேருந்து வேறுபட்ட ஒரு மனிதனை அடுத்த ஸ்டெப்புக்கு ஏன் போகல? ஏன் தடுமாறுது, திணறுது? ஏன் இன்னும் நம்மளை ஒரு நிறத்தை வச்சோ, ஒரு நிலத்தை வச்சோ, ஒரு நாட்டை வச்சோ, ஒரு மொழியை வச்சோ, வர்ணங்களை வச்சோ ஏன் பிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம்? ஏன் டக்குன்னு கண்ண மூடி புத்தராகிட்டு சந்தோஷத்தை தேடி போல ட்ரூத்தை கண்டுபிடிக்க முடியல? அப்போ ஒருவேளை இது ரீசெண்டாக நான் தோணுன விஷயம், இவ்வளோ நாள் பேசி ஒரு இடத்துல ஒருவேளை இந்த அவேர்னஸும் இந்த கான்ஷியஸும் நமக்கு கர்ஸோ, சாபமோ, ஒரு ஆக்சிடெண்ட்டோ, ஒரு விபத்தோ, தெரியாமல் நடந்த ஒரு எவல்யூஷனோ, ஒரு கிளிச் இந்த மேட்ரிக்ஸோ, ஒரு குரோமோசோம் குறைஞ்சா உடம்புல பிரச்சனை வர மாதிரி தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம அதுக்கான ஒரு ஃபிட்டான ஸ்பீஷிஸ் மாதிரி எனக்கு தெரியல. இருந்திருந்தால் இன்றைக்கி பல லட்சம் குழந்தைகள் காசாவில் சாகும் போது நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்ம வெளியே பார்த்துட்ருக்க மாட்டோம். நமக்கு தெரியல. உண்மையில் நமக்கு அன்பு இல்லைன்னா சொல்ல வரல. இப்போ இருக்கிற எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு, மனைவிக்கு, காதலிக்கு தான் நீங்கள் உழைக்கிறீங்க, அம்மா அப்பாவுக்கு உழைக்கிறீங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு வேட்டையாடிட்டு கோவக்குள்ளே சாப்பாடு போடுற மாதிரி வெளியே போய்ட்டு வீட்டுக்குள்ளே அந்த கோவக்குள்ளே, வீடுங்கிற கோவக்குள்ளே சோத்தை தள்ளுறீங்களே, அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உலகம் ஃபுல்லாக பல லட்சம் பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க மனிதர்களாலேயே. இயற்கை பேரழிவோ, கடலோ, நிலநடுக்கமோ செய்கிறத விட சக மனிதனை கொள்வது பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்? ஒரு வேளை
நமக்கு இந்த அவேர்னஸும் கான்ஷியஸ் தான் பிரச்சனையோ, அது ஒரு கர்ஸோ, அது ஒரு காஸ்மிக் ஹாரரோ, அது ஒரு கிராண்டு மிஸ்டேக்கோ, அது ஒரு காஸ்மோஸோட தப்போ, தப்பான ரூட்டோ, த யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் இட் செல்ஃப் த்ரூ வஸ்லாம் சொல்கிறாங்க. எங்கே ஏன் கோடி ஆண்டுக்கு ஒரு புத்தர் பிறக்கிறான், ஒரு ஓஷோ பிறக்கிறான், ஒரு ஜேகே பிறக்கிறான்? ஏன் எல்லாருமே ஏன் அந்த உணர்வை அடைய முடியாமல் நமக்குள்ள மனது மூளை எண்ணங்கள் ஏன் போட்டு குழப்பிக்கிறோம்? ஏன் நான் 100 எபிசோட் போடணும்? ஏன் இவ்வளவு உட்காந்து எனக்கே ஒரு தெளிவு இல்லை, உங்களுக்கும் ஒரு பதில் இல்லை, என்ன புலம்புறோம், என்ன தேட வரும்? அப்போது நம்ம இந்த அவேர்னஸ்ங்கிற விஷயத்துக்கு தகுதி இல்லாத ஒரு பீயிங்கா? ஏன்னா இதை இப்போ புத்தர் ஆசையை துன்பத்துக்கு காரணம், கண்ணை மூடு, மூச்சை கவனி, பிரணயமாக பண்ணு, தியானம் பண்ணு, ஒரு இடத்த நீ அடைவா, 7 லேயர் இருக்குது, கடைசியில் மாயா என்னும், மரணம் என்னும், ஆசை என்னும் துர்தேவதை வந்தவனை தொல்லப்படுத்த நீ தாண்டி வருவேன். ஓகே. ஜேகே பியூர் அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ், அப்சர்வ் இஸ் த அப்சர்வ்ட், தர் இஸ் நோ வேர்ட், த லீஃப் இஸ் நாட் த லீஃப், த வேர்டு ட்ரீ இஸ் நாட் த ட்ரீ எல்லாம் சொல்லுவார். ஓகே. ஓஷோ டைனமிக் மெடிடேஷன் பண்ணு, தியானம் பண்ணு, அவேர்னஸ்ஸு, செல்ஃப் ரிமூவிங் பண்ணு, ரூல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் உங்களால் முடியும்னு பாசிட்டிவிட்டியாக பேசுவாங்க. இன்னும் மயிருக்கு நான் போகணும், எனக்கு எதுக்கு இந்த பாரத்தை கொடுத்த அப்படின்னு நீட்சே மட்டும்தான் கேள்வி கேட்டார். ஜெர்மனியின் ஃபிலாசபர் நீட்சே தான் கேள்வியை கேட்டான். ஜனங்களுக்கு இந்த சுதந்திரத்தை ஹேண்டில் பண்ண தெரியல, ஒரு பாரமாக பார்க்குறாங்க அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். தஸ்பேக் ஜரதூஸ்தா எல்லா புக்லையும் அதை சொல்கிறார். they can't handle the freedom they are given அப்படிங்கிறார். அதனால தான் இன்னொருத்தங்க கிட்ட அந்த பாரத்தை கொடுத்துட்டு அவன் ஃப்ரீ ஆகிக்கிறான், அவனுக்கு அடிமையாக இருக்க ஆசை இருக்குன்னு சொல்லுவார் நீட்சே. நல்லா யோசிச்சு பாருங்கள். யாரோ ஒருத்தரை தலைவனாக்கிட்டு நம்ம உஷாராக தப்பிச்சுக்கிறோங்கிற அங்கே யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஏதோ ஒன்று தேவை, நம்ம அடிமையாக இருக்கிறதுக்கு நமக்கே பிடிச்சிருக்கு. ஒரு வேலைக்கோ, ஒரு எண்ணத்துக்கோ, ஒரு கொள்கைக்கோ, ஒரு குடும்பத்துக்கோ என்ன நான் உணரப்போகிறேன், எனக்குள்ளே நான் போக போகிறேன், இந்த உலகம் மாயேன்னு தோணுதுன்னு கண்ணை மூடி உட்காந்து எந்த ஒரு மனுஷனும் இப்போதைக்கு நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது ஏன் ஒரு பெரிய இந்த அவேர்னஸ், தன்னை உணர்தல்ங்கிற ஒரு விபத்து மனுஷனுக்கு நடந்துச்சோ? நான் ரீசெண்டாக ஓஷோவோட ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். ஹியூமன்ஸ் ஆர் த ஒன்லி ஒன்ஸ் ஹூ கேன் கொஸ்டின், ஹூ கேன் எக்ஸ்ப்ளோர், நல்ல வார்த்தை சொன்னார், இன்கொயர், இது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி, உள்ளுணர்வு கேள்வி. யூ கேன் இன்கொயர் அபவுட் காட், அபவுட் காஸ்மோஸ், அபவுட் கேலக்ஸி. என்ன சொல்கிறாருன்னா, ஸோ தி இன்கொயரி இஸ் த மோஸ்ட் ப்ரிஷியஸ் திங் இன் த யூனிவர்ஸ். ஸோ ஒரு ஸ்டாரை விட ஹியூமன் பீயிங் ஒரு ப்ரிஷியஸு, ஒரு காஸ்மோஸை விட ஒரு ஹியூமன் பீயிங் ப்ரிஷியஸு. ஏன்னா மற்ற எதுவுமே இன்கொயர் பண்ணாது, மனுஷன் மட்டும் தான் கேட்குறான், ஓ ஆமை, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் பியாண்ட் தட், வாட் இஸ் காட், வாட் இஸ் ஆல்மைட்டி, வாட் இஸ் ஆம்னி ப்ரெசன்ஸ், வாட் இஸ் ஆம்னி பொட்டன்ஸ், வாட் இஸ் எவ்ரி திங், வாட் இஸ் பியாண்ட் திஸ். இந்த கேள்வி எந்த அனிமலுக்கோ, கிரகத்துக்கோ, ஒரு காஸ்மோஸுக்கோ வரல. எல்லாம் அது பாட்டு வேலையே இருக்குது. திடீர்னு ஒரு கிளிச்சில் ஒரு ஆர்கனிசம் மட்டும் எழுஞ்சி உட்காந்துக்கிட்டு, நான் யார், எனக்கு என்ன நடக்குது, என்ன உணர்வு, நான் சொல்கிறேன், அது யாருமே கேட்ட மாதிரி தெரில. அப்போ அவனுக்கு ஒரு பெரிய கேமில் நடுவில் தூக்கி போட்ட மாதிரி தான் அவனுக்கு இருந்திருக்கணும். என்ன எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் கேட்டேனே தவிர, அப்பா இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் யாரும் சொன்னதில்லை. அவ்வளோ செம்மல அவேர்னஸ்ங்கிறது, வாழ்க்கை செம்மையாக இருக்குல்ல. இந்த எண்ணங்கிறது, மனசுங்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, யாருமே சொன்னதில்லை. ஏன் என்னால் தூங்க முடியல, சரியாக பேச முடியல, மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, மண்டையை போட்டு பிக்குதுன்னு நமக்கு தரப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பவரை ஒரு பாரமாக தான், ஒரு கரசை தான் பார்க்குறோம். மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது, அவன் நினப்பாகவே இருக்குது, அவன் பண்ணது கடுப்பாக இருக்குது, அப்படியே மண்டையை பிச்சு எடுத்துடலாம். இதெல்லாமே என்னென்னா நம்ம அதை வேணாங்கிறோம். எனக்கு வேணாம், அமைதி தேடுறதுக்கு சரக்கோ, தம்மோ, ட்ரக்ஸோ, டிவியோ, என்டர்டெயின்மெண்ட்டோ, சினிமாவோ, ஒரு அரட்டையோ, ஒரு பேப்பரோ, ஒரு கதையோ ஏதோ டீவேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் டீவேட் பண்ணுறோம்? ஏன் அதை உணர்ந்து நமக்குள்ளே போக முடியல? ஏன் கடுப்பாகிறோம்? அப்போது நமக்கு இது தகுதி இல்லைன்னு தெரிய வருது. இப்படியும் சொல்லலாம், என்ன ஆடு மாடு மாதிரி, மிருகம் மாதிரி, ஒரு செடி மாதிரி
அதுங்க பாட்டு நேச்சரோட இயந்தொன்று வாழுதில்லை. அப்படியே என்னால் வாழ முடியல அப்படிங்கிற கோபம் அவனுக்கு இருக்கான்னு தெரியல. நம்ம அது மாதிரி வாழ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பெயின்ஃபுல்லாக இருக்குங்களே. வச்சு பாருங்கள், இப்படி வண்டியில் தொடர்ந்து ரோட்டில் போய்ட்டுருக்கீங்க. 1000 வண்டி எங்கே போகுது? ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது. அங்கே போய் என்ன பண்ணுறோம்? நம்ம வாழ்க்கையை ரொட்டீன் ஆக்கிக்கிறதுக்கு இந்த அன்பிரடிக்டிலேருந்து ஒரு ஆர்டர் கொண்டு வரவங்க நம்மளே ஒன்று வச்சுக்கிறோம். 9 to 6 வேலை, 6 to 10 வீடு, எனக்கு ஒரு வீடு, ஒரு குடும்பம், தெரிஞ்ச 5 மூஞ்சேன்னு யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு ரொட்டீன் ஒன்று கொண்டு வரோம்ல. இதுதான் ஆடு மாடு பண்ணுது. ஆனால் ஆடு மாடுக்கு, ஒரு மிருகத்துக்கு, ஒரு செடிக்கு இந்த டைம் லைன் தேவையில்லை. அது இன் ஹார்மனி வித் நேச்சர். மனுஷனால் அப்படி இருக்க முடியல. அந்த பாரம் அழுத்துறதுனால தான் வம்படிக்கு அவன் டீவியேஷனான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதுதான் ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கைன்னு ஒவ்வொரு முறையும் புலம்புறது. தம்மடிச்சு நீங்கள் வானத்தை பார்க்குறதோ, ஒரு கதையை பார்த்து அழுகிறதோ, நைட்டு தூக்கம் உட்காந்துருக்கிறோம். இதுதான் ஏன் எனக்கு மட்டும் இதுன்றோம்ல. அது நம்ம எண்ணத்து மேலே கோவம் இல்லை. இப்படி ஒரு அவேர்னஸுங்கிற பாரத்தை எனக்கு ஏன் கொடுத்தேன்னு இந்த காஸ்மாஸை பார்த்து நம்ம ஒட்டுமொத்த ஸ்பீஷஸும் கேட்குற கேள்வி இது. என்ன பாவம் யோசிப்போம்ல. இவ்வளோ நிம்மதியாக தூங்குது பாரு இந்த குழந்தை அப்படிமோ, இந்த மாடு பாரு இவ்வளோ ஜாலியாக இருக்குமோ, ஏன் அந்த பொறாமை உனக்கு வருது? அவனுக்கு என்னடா ஜாலியாக இருக்காங்கிற வார்த்தையை அதிகமாக சொல்கிறோம். நம்மளால் எண்ணங்கள் இல்லாமல் மொமெண்ட் டு மொமெண்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் நம்மளால் வாழ முடியல. அது வாழ வரலை. அதுதான் இங்கே வந்து பிரச்சனை. ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு புதர் மாதிரி போகிற வழி ஒன்று இருக்குது. ஆனால் நமக்கு என்னடா, உலகம் இவ்வளோ அழகாக இருக்குது, மக்கள் இவ்வளோ அழகாக இருக்காங்க, பெண்கள் இப்படி இருக்காங்க, காதல் நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது, ஒரு குழந்தை நல்லா இருக்குது, ஒரு கலை நல்லா இருக்குது, ஒரு பாட்டு நல்லா இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு எப்படி அவர் கோகுல போய் கண்ணை மூட தோணுது சித்தார்த்தருக்குன்னு யோசிக்கலாம். ஏன்னா இந்த வெளிய விஷயத்தையும் ரசிக்கிற அன்பான மனசு அந்த நாய்க்கு தான் இருக்குது. சக மனுஷனை கொள்கிற அதே மனசு தான் ஒரு பாட்டையும் கேட்குது, ஒரு கதையை பார்க்குது, ஒரு பாட்டி கதையை கேட்டு அழுவுது, நாவலை பார்த்து ஃபீல் பண்ணுது, ஒரு படத்துக்கு போய் சிரிக்குது. அது அவனால் உணர முடியுது. என்ன அழகாக இருக்குல்ல கடல், என்ன மழை செம்மையாக இருக்குல்ல, என்ன இந்த மழை ஊற்றுது, சூரியனை பற்றியா சவுப்பாக இருக்குது, நிலா எவ்வளோ அழகில், இந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குது, ரசிக்கிறோம்ல. அந்த மனசை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கான். நமக்கு பிரச்சனை என்னன்னா, வெளி உலகமும் அழகாக இருக்குது, உள்ளே போகிறதுக்கும் மனசு கேட்கல, ரெண்டும் கட்டணாக இருக்கேன். இது வேணான்னா என்ன நானே ஆர்டராக நினச்சிக்கிறேன், ஆர்டர் கொடுத்துக்கிற வாழ்க்கையும் கடுப்பாக இருக்குது. இப்படி எல்லா பக்கமும் நம்ம சுழண்டுக்கிட்டு இருக்கிறதா நம்மளோட பிரச்சனையை. அப்போ இதுக்கான ஒரு ஹார்மனியை, ஒரு பேலன்ஸை, ஒரு மிட் பாயிண்ட்டை எங்கேருந்து கொண்டு வருதுங்கிறத இப்போ ஒரு கேள்வி. ஒன்று வந்து நிற்கிது, தேசம் வந்து நிற்கிது, ஜாதியில் வந்து நிற்கிது, மதத்தில் வந்து நிற்கிது, கொள்கையில் வந்து நிற்கிது, கோட்பாடில் வந்து நிற்கிது, நம்மளோட டெம்பர்மெண்ட்டில் வந்து நிற்கிது, நம்ம நேர்மையில், எத்திக்ஸில் அதில் வந்து நிற்கிது. ஸோ இந்த பேலன்ஸை நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இதை விட்டால் வெளியில் வரவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நமக்கு இந்த பாரத்தை விட்டு நீங்கள் ரிட்டர்ன் போகணும்னா எந்நேரமும் டீவியேஷனில் இருக்கணும், அதுவும் ஒத்து வரல. எந்நேரமும் போதையில் இருக்கணும், அதுவும் ஒத்து வரல. எண்ணங்கள் இல்லை, எந்நேரமும் தியானத்தில் இருக்கணும், அதுவும் ஒத்து வரல. வயிறு பசிக்கும் மத்தியானம் ஆச்சுன்னா. இந்த மிடில் பாத்துங்கிறார்ல புத்தர், அவர் இதைத்தான் மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நீ ஒரு பேலன்ஸ் வாழ்க்கை எடுக்கலன்னா ஒன்றிலாம் போயிடுவேன் அப்படி. ஏன்னா அந்த அக்ரஷனு, அந்த கோபம், அந்த அன்பு, காதல் எல்லாமே அவனை போட்டு செய்யுது. ஒருத்தங்க இருந்தாங்க இப்போ இல்லை, ஒருத்தி இருந்தால் இப்போ இல்லை, ஒருத்தர் இருந்தால் இப்போ இல்லை. டைம் கான்ஷியஸு, நேரம், சாவை பற்றி கான்ஷியஸு, செத்தா என்ன ஆகும், எல்லாத்துமேலே ஒரு கேள்வி இருக்கிற ஒரு மிருகம் தான். ஒரு நாயை பாருங்கள், ஒரு சிங்கத்தை பாருங்கள், ஒரு புலியை பாருங்கள், அது பாட்டது வேலையை பார்க்கும். மனுஷனால் அப்படி இருக்க முடியல. இந்த பாரத்தை நம்ம என்ன பண்ணுறது, இந்த பொறுப்பை என்ன பண்ணுறது, எனக்குள்ளே ஓடுற நானை என்ன பண்ணுறது? கோடி பேர் பிறந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக நானுக்காக சண்டை போடுறாங்க, என்ன பண்ணுறது? அதுதான் எங்கள் கேள்வி. மொமெண்ட் டு மொமெண்ட் ப்ரெசன்டென்ஸில் இருப்பார் ஜேகே, வேறு வழியே இல்லை உனக்கு அப்படின்பார். சஃபரிங் இஸ் லைக் அ ஜுவல் அப்படிங்கிறார். நீங்கள் சஃபர் ஆனீங்கன்னா அது ஒரு நகை மாதிரி பாதுகாத்துக்குங்க, அந்த பெயின்லேருந்து ஒரு டிரான்செண்டன்ஸ் பிறக்குங்கிறாரு. இது எனக்கு ஏன்னா நீட்சியை வந்து ஜரதூஸ்திராவில் மேன் இஸ் அ பிரிட்ஜும்பார் பிட்வீன்
பிட்வீன் அனிமல் அண்ட் காடும்பர். அவனால் அவன் ஒரு பாலம், அவன் ஒரு ப்ராசஸில் இருக்கிற மிஷினு, அவன் ஒரு ஆன்சர் இல்லை, அவன் ஒரு ப்ராசஸ் அவன். அதனால தான் அவளை கடுப்பில் இருக்கான் பார். ஒரு டீவியேஷன் அவன். தெரியாமல் நடந்த ஒரு விபத்து, தெரியாமல் நடந்த ஒரு விபத்தாக கூட இருக்காது. நான் நம்பலை. இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்காகவே கூட எவல்யூஷன் நடந்திருக்கலாம். அதை நான் நம்புகிறேன். யூனிவர்ஸ் தானே உணர்றதுக்காக இந்த மனுஷனை படைச்சிருக்கலாம். யூனிவர்ஸும் நம்மள ஒன்று தானே. ஆஸ் அபவ் ஸோ பிலோ. இந்த ஒரு கேள்வி. அதனால தான் உங்களை சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. அவேர்னஸில் இருங்க, தியானம் கற்றுக்குங்க, நான் யாருங்கிற கேள்வியை கேளுங்க. அந்த பார்த்து நீங்கள் எடுத்து தான் ஆகணும். பேக்வேர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களால் பின்னாடி போக முடியாது. வி ஆர் கர்ஸ்ட் ஸ்பீஷீஸ். நம்ம ஒரு சபிக்கப்பட்ட ஒரு உயிரினம். நம்ம கடவுளாவதற்கு உந்தப்பட்ட படைக்கப்பட்ட ஒரு உயிரினம். வி ஆர் ஆஃப், நம்ம பாதி ஆஃப் பேக்கடு, நம்ம ஆஃப் பேக்கடு காட். நல்லா இருக்குது இந்த பேர். நம்ம இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, முடிக்கப்படாத ஒரு வட்டம், முடியாத ஒரு ரோடு, நம்ம ஃபினிஷ் பண்ணாத ஒரு வீடு, ஏதோ ஒன்று பாக்கி இருக்குது. இந்த பாக்கி தான் நம்மளை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்குது, நமக்கான பதிலை நமக்கு சொல்லாமல். ஏன்னா அந்த டீவியேஷனுக்குள்ளே போக பயந்துக்கிட்டு தான் வெளியில் ஒரு பாராட்ட ஏங்குகிறோம், ஒரு பணத்துக்கு ஏங்குகிறோம். பணம் உங்களுக்கு என்ன பண்ணுது? பணம் உங்களுக்கு ஒரு, நான் கேட்டேன், அந்த இயற்கையோடு இருக்கிற மாதிரி அமைதியை கொடுத்துருது, ஒரு பெரிய வீடை கொடுத்துருது. உங்களுக்கு நாளைக்கு நாள் இதே மாதிரி தான் இருக்குங்கிற ஒரு கம்ஃபர்ட்டை, கண்டினியூட்டியை, செக்யூரிட்டியை கொடுக்குது. இதுக்காக தான் அவன் கஷ்டப்படுறான். பணம் இல்லாத யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அலர்ட்டாகவே இருக்கணும். அலர்ட்டாக டயர்டாகிடுச்சு மனுஷனுக்கு. டேப்பா என்னை விட்டுருங்கடா, காட்டில் தான் அப்படி இருந்தேன், நாட்டிலேயாவது நிம்மதியாக இருக்கேன், என்னை தூங்க விடுங்க. என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும், மற்ற வயிற்றில் அடிக்கணும், தப்பு நடக்கும்போது அமைதியாக இருக்கணும். ஓகே, நான் அதை பண்ணுறேன். நான் எந்நேரமும் ஆங்ஸைட்டியில் இருக்க வேணாம்ல, பேனிக்கில் இருக்க வேணாம்ல, கான்ஷியஸில் இருக்க வேணாம்ல, இந்த கர்சனுக்கு வேணாம்ல. ஓகே, என்ன செய்யணுமோ சொல்லுங்கப்பா, நான் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு மனுஷன் போயிடறான். ஸோ கடவுளுங்கிறது ஒரு பாரம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? எதுக்குப்பா இந்த கடுப்பெல்லாம்? கடவுள்னு ஒருத்தர் தூக்கி வச்சுருவோம், ஒரு கல் வச்சுருவோம், அவனுக்கு கதை எழுதிடுவோம், வாரம் போய் அவனை கும்பிட்டுருவோம், என்ன விட்டுருப்பா அப்படின்னு நம்மளோட மாடலை தூக்கி ஒரு கல் மேலே செதுக்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனையும். வாரம் போய் நல்ல வேலை இவன் தான் நம்பன்னு யாருக்கும் தெரில, நம்ம மூஞ்சி அது மேலே வச்சுட்டோம், இவ்வளோ தான் நடந்திருக்கணும். we hate to become gods, we hate to evolve beyond ourselves. நமக்கு இது போதும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆப் என்னென்னா நம்மளுக்கு சும்மா விடாது. பிரெயினோ மைண்டோ உங்களை கான்ஷியஸை நோக்கி தள்ளும். நீ யாருன்னு உங்களை கேட்க வைக்கும். நீங்கள் எவ்வளோ டிவேட் ஆகி போனாலும் நீங்கள் திருப்பி இதே இடத்துக்கு நீங்கள் வரணும். டேஜாவாக இருக்கலாம், சிங்க்ரானிஸ்டியாக இருக்கலாம், ஒரு விபத்தாக இருக்கலாம், ஒரு மரணமாக இருக்கலாம், ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு டிப்ரெஷன். அப்படி தான் டிப்ரெஷனுங்கிறது அந்த இன்னர் ஜேர்னிக்கான டோர், ஒரு போர்ட்டல். போதும், வெளியில் தேடினது போதும், உள்ளே தேடு. இல்லை நான் வெளியில் தான் தேடுவேன், எனக்கான பதில் வெளியே இருக்குது, அங்கே இல்லை. உள்ளே போ, அமைதியாகும். உன்னை நீ கவனி, அங்கே ஒன்றும் இல்லை. நீ என்ன போடுறாரு? பல ஆயிரம் வருஷமாக பல லட்சம் மக்கள் போராடிட்டாங்க, யாருக்கும் பதில் கிடைக்கல. இல்லையே, சின்ன வயசுலேருந்து நான் நல்லா வருவேன்னு சொல்லி வளர்த்தாங்களே, அப்படிலாம் இல்லை. எதுவுமே ப்ரெடிக்டபிள் இல்லை, நீ மாறலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிரச்சனை. இந்த பூமியில் இந்த வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குல்ல, நம்மளோட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷனே பிரச்சனை. இதை லவ் கிராஃப்ட் நம்ம யூனிவர்ஸே ஒரு இன்டிஃப்ரெண்ட், ஒரு ஹாரர். இந்த ப்ராமித்தியஸில் ஒரு சயின்டிஸ்ட், இன்ஜினியர் ஒருத்தர் காட்டுவான்ல, இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக மனுஷனை படைத்தான். அந்த நிஹிலிசம்குள்ளே போயிடும், நெகட்டிவிட்டிக்குள்ளே போயிடும். நான் அப்படி பார்க்கல இந்த உலகத்தை. மனுஷன் ஒரு கைவிடப்பட்ட ஒரு கடவுளின் குழந்தையாக பார்க்கல. அவனுக்கு இன்னும் ஹோப் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. என்னன்னா இந்த வழி, இந்த ஹடலு, இந்த கேள்வி, இந்த என்கொயரி தான் இந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குது. இதெல்லாம் என்ன? ஸ்ட்ரக்சர்லாம் என்ன? பணம்லாம் என்ன? இந்த அன்புனா என்ன? இது இல்லாத என்ன இருக்குது? இதுக்கு மேலே யார் இருக்கா? அதான கடவுள். இப்போ நான் யார்? இந்த கேள்வியெல்லாம் தான் யூனிவர்ஸை தட்டி எழுப்பி தூங்கிட்டு இருக்காத
உன்னை நீயே உணர்றதுக்கான நேரம் ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிற ஒரு கதை ஒன்று தோணுது. அதனால தான் அந்த கதவுக்குள்ளே எல்லோரும் உள்ளே போக முடியல. ஏதோ ஒரு வகையில் நம்ம பதிலை வெளியே தேடிக்கிட்டு கடைசிக்கு அந்த கதவை திறக்க பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தோம். ஒரு முறை கண்ணை மூடி ஒரு மணி நேரம் உட்காந்துருங்க. வாழ்க்கையில் நீங்கள் சாகிறதுக்குள்ளே நீங்கள் தியானம் கூட பண்ண வேணாம். ஒரு முறை அந்த உணர்வை பார்த்துருங்க. என்னது அது? ஒவ்வொரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அமைதியாக இருக்குது, சப்தம் இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு உணர்வு இருக்குது. இதுதான் நித்தியத்தன்மையா? அதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா, இதுதான் நம்மளா? விழுதுக்குள்ள வேஷமா? ஒரு வெளிப்பூச்சா? ஒரு பொய்யா? ஒரு நாடகமா? நமக்கு அது புரிய வரும். ஏன்னா வெளியே அரசியலோ புரட்சியோ ஒரு போராட்டமோ எல்லாருமே தூங்கிட்டு இருக்கவங்களை கூட்டிகிட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் முழிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். நீங்கள் முழிச்சுக்கோங்க, முடிஞ்சவளுக்கு பக்கத்துங்களை எழுப்பி விடுங்க, அவ்வளோதான். இந்த வேலையை தான் இப்போ நம்ம செய்யணும். நம்ம அடுத்து இந்த இன்னர் ஜேர்னிக்குள்ளே போக வேண்டியதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப்புங்கிறது மனுஷனுக்கு புரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். அவன் அவுட்டரில் தேடிக்கிட்டு இருக்கான் ஆன்சர். 5000 வருஷத்துக்கு முன்னாடி என் கடவுள் சொன்னார், இதுதான் என் நிலம். 2000 மணி சொன்னார், மனுஷனில் நம்ம நாளாக பிரியலாம். அவன் ஏதோ ஒரு கதையை நம்பி அதில் போதும்னு உட்காந்துடுறான். ஆனால் அது அவனுக்கு பதில் தராதுங்கிறது அவனுக்கு தெரியலை. அவன் ஸ்டெப்புக்கு போய் ஆகணும். ஓகே, நம்ம வெளி உலகத்தில் வெளியில் பதிலை தேடுறது அர்த்தமற்றது. அந்த பதில் நமக்குள்ளே தான் இருக்குங்கிற தெளிவு வரும்போது வெளியில் அவன் கட்டி வச்ச அரசியலோ கடவுளோ மதமோ தூக்கி எறிஞ்சிடுவான். இன்னை வரைக்கும் பல லட்சம் பேர் ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உட்காந்துருவான். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் விடாது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. ஏன்னா அந்த மூர்க்கத்தன்மை, இந்த இயற்கைங்கிற மூர்க்கத்தன்மை தான் ஒன்றை படைச்சது. நீ இந்த ஃபோர்ஸுக்கு நீ ஒரு மைட்டோகாண்ட்ரியாலேருந்து புழுவிலேருந்து குரங்குலேருந்து சிம்பான்சிலேருந்து மனுஷனாக வர்றதுக்கு அந்த ஃபோர்ஸு டக்குன்னு அடங்காது. அதை எதிர்த்து நீ போராடுறீல, ஒரு இடத்துல உட்காந்து கண்ண மூடி என்ட்ரோப்பியை கண்ட்ரோல் பண்ணி உட்காடுறீல லைஃபுங்கிற பேரில், அவன் டக்குன்னு விடாது. என்ன அவன் எவ்வளோ பெரிய நேச்சர் ஃபோர்ஸு, நீ என்ன கண்ண மூடி உட்காந்துக்கிட்டு என்ன கேள்வி கேட்குற? அதுவும் உங்களோட சண்டை போடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியும் அதுவும் நீங்களும் ஒன்று. நான் என் ட்வின் கூட தானே சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா, அது என் கண்ணாடி இமேஜா, என் மிரர் இமேஜா, என் ப்ரிசம் ரிஃப்ராக்ஷன் ரேவா? அது அடப்போட நான் யாரோ நினச்சிட்டேன்னு புரியும் போது தான் இட்ஸ் டிவைன் லவ், இட்ஸ் அ காஸ்மிக் ஜோக். ஒரு பரந்த அண்டத்தின் நகைச்சுவை அது. நமக்கு அது புரிய வரும். அது வரைக்கும் நமக்கு இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு அதுக்கான பதில் தேவையே கூடாது. 1000 கோடி இருக்கிறவனுக்கு என்ன தேவைப்பட போகுது? அவனை வச்சு பாருங்கள், அவனை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டே ஒரு காஸ்மோஸ் ஆகிடும். அவனுக்கு இது போதுன்றுவான். இருக்குங்க பிரதர், இதெல்லாம் நான் யோசிக்கணுமா? சில பேருக்கு கடவுள் வேணாம் நீ உன்னை தேடிக்கணுங்கிறது கம்பல்ஷனும் இல்லைன்றுவாங்க. ஸோ அது எல்லாருக்கும் தேவையும் இல்லை. ஆனால் அந்த 1000 கோடி ஒரு நாள் அவன் சாகும் போது அவனுக்கு ஒரு கேள்வி வரும், நான் யார்? ஏன்னா இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக வெளி உலகத்தில் மகிழ்ச்சியாக நீ இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் ஒரு நாள் மரணம் வருங்கிற ஒரு இண்டிகேஷன், ஒரு சைன் எவ்வளோ சூப்பரான மெசேஜில். அதுக்கப்புறம் என்னடா இருக்குங்கிற கேள்வி தான் ஆன்மீகத்தோட உள்தேடலோட முதல் படி. நீ 10,000 கோடி வச்சுக்கோ, ஒரு நான் செத்துட்டா மாப்பிள்ள அப்படின்னு கண்டிப்பாக கேட்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆவேன்? ஏன்னா அதுக்கப்புறம் அந்த உனக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறது போது தான் உனக்கு வெளி உலகத்தில் நீ தேடுற அந்த மெட்டீரியல் வேர்ல்டில் எப்போதுமே இருக்கிற அந்த நித்தியத்தன்மை இல்லைன்னு உனக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லாமே முடிஞ்சிடுமா? எல்லாம் என்ட்ரோப்பியா? இல்லை டிசால்வ் ஆகிடுமா? கரைஞ்சிருமா? காணா போயிடுமா? அழிஞ்சிடுமா? மக்கிடுமா? அப்போ இதுதான் நிரந்தரம். அப்போ அவனுக்கு தனக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஸோ நமக்கு டெத்துங்கிறது ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன். அது ஒரு சைன் போஸ்ட். ஸோ இன்கொயரிங் மைண்ட்ஸ் இருக்கீங்கள, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யாருமே வருத்தப்படாதீங்க. தவறு இல்லை. நீங்கள் அடுத்த பார்த்துக்கான டைரெக்ஷனில் இருக்கீங்க. நம்ம தான் உலகத்தை வழி நடத்திட்டு போகணும். எல்லோரும் தோற்றுட்டாங்க. அன்கான்ஷியஸாக எல்லோரும் ஒருத்தவங்களை
வெறுத்து ஒதுக்கி கொன்று இருக்கும் பொழுது நம்ம அதை கான்ஷியஸாக கொண்டு போகணும். எல்லா கையும் பிடிச்சி வாங்க, இப்படி வாங்க, போதும் நம்ம வேறு வழி இருக்குது. மனுஷனோட மீனிங் இது கிடையாதான், அவன் வேறு ஒன்று செய்ய தான் வந்திருக்கானா அப்படிங்கிற பதில் உங்களுக்கு வந்துடும். அது வந்தால் தான், இல்லைன்னா நமக்கு மனசுக்கு அமைதி வராது, எதுவும் வராது. ஸோ நீங்கள் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஸ்பீஷீஸ். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த சாபம் வராது. அது நீங்கள் வரமாக மாற்றலாம், உங்கள் கிஃப்டாக மாற்றலாம். அந்த சாபத்தை நீங்கள் வரமாக மாற்றும் பொழுது, இதுதானா, அதுக்கு தான் அந்த சாபமே கிடச்சிதா அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ அவேர்னஸ்ஸுங்கிறதோ நான் என்பதோ உங்கள் பிரஜை உணர்வோ உங்கள் பாரம் இல்லை, அது ஒரு வரம். உங்கள் வாழ்க்கை, தற்போதைய வாழ்க்கை உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் சவுத்தில் போய் முட்டுற மாதிரி இருக்கேன்னு ஃபீல் ஆகுதுன்னா முறை நீங்கள் அதை பாரமாக உணர்றீங்கன்னு அர்த்தம். நல்லது, உங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்க. இது உங்களுக்கு விஜய் வரதராஜின் ஒக்கலொலி. விஜய் வரதராஜ் ஒக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लौली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लौली का पॉडकास्ट ये कहना है.